guys, so இந்த building drop effect CapCutல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. So இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய apps பாத்தீங்கன்னா Proton VPN, CapCut and Magic Eraser. So CapCut 2026 version எப்படி டவுன்லோட் பண்ணனும்னு தெரியல அப்படினா அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. So first CapCut ஓபன் பண்ண உடனே நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்க first frame full screen வச்சிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So இப்போ வெளில வந்துட்டு Magic Eraser app ஓபன் பண்ணிக்கோங்க. So இது நார்மலா உங்களுக்கு Play Storeலயே அவேலபிளா இருக்கும். So நீங்க அதுல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றத்துல பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கும், இன்னொரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இமேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிமூவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரஷ், லேசோ அண்ட் டிடெக்ட்னு. ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் இன் ஃபுல் ஹெச்டி அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி திருப்பி அதே ஸ்க்ரீன்ஷாட்டே செலக்ட் பண்ணி அதில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்க. இமேஜ் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தனியாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி தனியாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் டன் கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ CapCut ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த ஆப்ஜெக்ட் இல்லாத இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இல்லாத அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமையும் ஓவர்லேயும் கரெக்டாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை ஒரு 1.5 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற ஓவர்லேயே அதை விட ஒரு 2 செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1.5ன்னு இல்லை, நீங்கள் 1 செகண்ட் கூட வச்சுக்கலாம். பட் கீழே இருக்கிற ஓவர்லே அதை விட ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் இந்த ஓவர்லேயில். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேமும் அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கில் இந்த ஓவர்லேமுக்கு இன்னொரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் கிட்ட உங்கள் டைம் லைனை வச்சுட்டு இப்போ நம்மளுடைய ஓவர்லேயை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓவர்லேயை கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணுங்கள். அதாவது மேலேருந்து கீழே அந்த பில்டிங் ட்ராப் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வரணுமோ, மேலேருந்து வரணும்னா மேலே வைங்க, இல்லை சைட்லேருந்து வரணும்னா சைடில், அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேருந்து வரணுமோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேலேருந்து கீழே ட்ராப் ஆகிற எஃபெக்ட் வரும். அண்ட் இந்த எஃபெக்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட் ஓவர்லே அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் டைம் லைனை வச்சுட்டு மேலே இருக்க கிராஃப் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை லீனியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் காட்டுற மாதிரி கிராஃபை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிராஃபில் இருக்க லைனை கிளிக் பண்ணி ஆட் பீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் காட்டுற மாதிரி கிராஃபை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மேலேருந்து கீழே இருக்கிற ட்ராப் ஆகிற எஃபெக்ட் அந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் ஓவர்லே ஃபைலை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்ப்ளைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த பிளாக் கலர்லாம் எரேஸ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு டஸ்ட் மட்டும் விசிபிளாக இருக்கும். டஸ்ட் ஓவர்லேயே கரெக்டாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ உங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற சவுண்ட்ஸை நீங்கள் CapCutலே சவுண்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி டோசையர்னு அப்படின்ற ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கரெக்டாக உங்கள் பில்டிங் ட்ராப் ஆகிற இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து ஊஷ் எக்கோ அப்படின்ற சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கரெக்டாக உங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பில்டிங் ட்ராப் எஃபெக்ட் பக்காவாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.